முகம் பல 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 பலன்னு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஃபேஸ் பேக் போடுற அளவுக்குலாம் டைமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற ஆளா நீங்கள்? ஆனால் முகத்தில் நிறைய ஓப்பன் போஸ் இருக்குது, முகப்பரு இருக்குது, கண்ணை சுற்றி கருவளை இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஆளா நீங்கள்? இந்த மெத்தடில் நீங்கள் சோப்பு செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டு மருந்து கடையில் பியோர் சந்தனக்கட்டை விற்கிது. அதை வாங்கிட்டு வந்து ஃபில்ட்ரு தண்ணியை ஊற்றி எந்த அளவுக்கு இழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழைச்சி நம்ம லிக்விடாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். செம்பருத்தி பூ எந்த அளவுக்கு கிடைக்குதோ காம்பெல்லாம் கிள்ளி போட்டு நல்லா தண்ணி போட்டு கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபில்ட்ரு தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். செம்பருத்தியோட லிக்விடையும் சந்தனத்தோட லிக்விடையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட செம்பருத்தி லிக்விட் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சோப் பேஸும் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டுமே ஈக்குவல் கண்டிஷனில் எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி தளபலான்னு கொதிக்கணும். கொதிக்க விட்டுட்டு இந்த சோப் பேஸை அந்த தண்ணிக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டோன்னா லிக்விடாக மாறிடும் சோப் பேஸு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த செம்பருத்தி லிக்விடையும் இதில் ஊற்றி நல்லா ஒன்று சேர கிண்டி விட்டுறணும். சுடுதண்ணிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு சோப்பு மோல்டில் வச்சு நம்ம ஊற்றி விட்டுடலாம். ஊற்றி விட்டு காலையில் எடுத்து பார்த்தா சூப்பராக இருக்கும். இதை நம்ம தினமும் குளிச்சுக்கிட்டு வந்தோன்னா முகத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நல்ல தீர்வு கிடைக்கும். எனக்கு செம்பருத்தி பூவெல்லாம் கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்கிற ஆளுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நான் சேல் பண்ணுறேன், உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன்.